வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பொன்மலைப்பட்டியில் வாடகைக்கு இருக்க இந்த வீடை பார்க்க வந்திருக்கோம். இது 3 பிஹெச்கே வீடு, கார்னர் வீடு. இது பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரு ஆனது வேறு கேட்டு, இது வண்டி வைக்கிறதுக்கான கேட்டு. நல்ல தாராளமாக நிறையா வண்டி வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வீடு என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட்டு கிழக்கு ஃபேஸிங் இருக்குது. அது மாடிப்படிக்கான போகிற படி. வாசலில் ஒரு எலுமிச்சம்பழம் மரம் வச்சுருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ராகலாம். இது தாராளமாக ஒரு ஹால் இருக்குது. பார்த்திங்கன்னா ஹால்லே 2 ஜன்னல் விண்டோஸ் இருக்குது. ஸோ நல்ல காற்றோட்டமாக இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம்லேயும் 2 ஜன்னல் இருக்குது. ஸோ திரும்பி ஹாலுக்கு வந்துட்டோம். நேராக பார்த்திங்கன்னா பின் சைடுக்கான கேட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரூம்க்கு அடுத்தது கிச்சன் இருக்குது. கிச்சன் நிறைய அலமாரி ஷெல்ஃபெல்லாம் வச்சுருக்காங்க. தண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. மேலேயும் கீழே அலமாரி வச்சுருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனும் இருக்குது. கிச்சன் ஜன்னலில் பார்த்திங்கன்னா அந்த சைடு கருவேப்பிலை மரம் இருக்குது. அது நம்ம வீடு தான். அப்படியே கிச்சன்லேருந்து திரும்பி ஹாலுக்கு வரேன். அடுத்தது செகண்ட் பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். நல்ல வசதி, காற்றோட்டமாக நல்ல வெளிச்சமாக இருக்குது. இங்கேயும் செகண்ட் பெட்ரூம். இங்கே ரைட்டில் டைனிங் டேபிள் வச்சுக்கிற மாதிரி ஒரு இடம் கூட இருக்குது. அடுத்த ரைட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. 3 விண்டோ இருக்குது. ஒரு அலமாரி இருக்குது. ஏசி வேணால் கூட நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் 2 டாய்லெட் பார்த்திங்கன்னா, ஒன்று இந்தியன் டாய்லெட் இருக்குது, அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஒன்று இருக்குது. ஹீட்ரு வேணால் கூட நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் பெயிண்ட் எல்லாம் நல்லா புதுசாக அடிச்சிருக்காங்க. அப்படியே பேக் சைடு பார்த்திங்கன்னா கதவு நல்ல பாதுகாப்புக்கு இருக்குது. இங்கே வெளியவும் ஒரு டாய்லெட் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வேணும்னா நம்ம வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம். பெயிண்டிங் வேலைலாம் 90% நடந்து, பெயிண்ட் வேலைக்கெல்லாம் வந்துச்சு. மிச்சம் சின்ன சின்ன வேலை நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா இதோட வீடு முடியுது. ஆக்சுவலாக இந்த பேக் சைட்லேருந்து நம்ம பார்த்தாலும் நம்ம சொன்ன மாதிரி இந்த வண்டி பார்க்கிங் இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸை பார்க்கலாம். இங்கே 2 நல்ல மரம் இருக்குது. ஒரு மாமரமும் ஒரு நெல்லி மரமும் இருக்குது. நம்ம கிச்சன் ஜன்னல்னு பார்த்தோம், அந்த கருவேப்பிலை மரம் தெரிஞ்சில் அந்த சந்து பார்த்திங்கன்னா இதுதான். பக்கத்து வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பெரிய வால் இருக்குது. ஸோ நல்லா ப்ரைவேசியாக இருக்கும். இது கிச்சன் ஜன்னல். இது முதல் பெட்ரூம் ஜன்னல். நான் அப்போ காமிச்ச எலுமிச்சை மரம். ஸோ திரும்பி நம்ம என்ட்ரன்ஸ்க்கே வந்திருக்கோம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ரெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இங்கே அப்படியே மொட்டை மாடிக்கும் போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் ரெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை தனி வீடியோ எடுத்து நான் போடுறேன். இப்போ நான் மாடிக்கு ஏறேன் பாருங்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு பொன்மலைப்பட்டி ஏரியாவில் இருக்குது. நல்லா கீழே எதுவும் சூடு வராத மாதிரி நல்லா புதுசாக கல் போட்டிருக்கோம். பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கோம். தூரத்தில் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ரன்வே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பின்னாடி எல்லா சைடும் நிறையா வீடுகள்லாம் இருக்குது. இது வந்து கார்னர் ஹவுஸ் இது. ஸோ எல்லா சைடும் நல்ல சேஃப்டியான பாதுகாப்பான ஏரியா. 2 டேங்க் வச்சுருக்கோம். ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோருக்கு, ஒன்று ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. நம்ம கீழே பார்த்தா மாமரம், நெல்லி மரம், அதுதான் இப்போ நான் பார்க்குறேன். ஸோ மேலேருந்து கூட நீங்கள் கீழே பாருங்கள். சாக்கடை வசதியெல்லாம் இருக்குது. தண்ணி 2 மோட்டர் இருக்குது. சரிங்க, அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறப்ப அந்த வீடியோ தனியாக நான் போடுறேன். நன்றி.